ஏசாமி கடந்து வந்த 3 விதமான காரியங்களை உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்தேன். முதலாவதா யாரால சோதிக்கப்பட்டாரு? எழுத்தின்படியான சத்துருவால சோதிக்கப்பட்டார். இரண்டாவதாக பொல்லாத மனிதர்களால சோதிக்கப்பட்டார். மூன்றாவது குடும்பத்தால் என்ன செய்யப்பட்டாரு? சோதிக்கப்பட்டாரு. இது எல்லா பாதையிலும் இயேசு பயணித்திருக்கிறாரு. ஆமென். எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. நம்ம வந்து வித்தியாசமா வினோதமா ஒன்றும் சில காரியத்தை இனிமே நம்ம என்ன செய்ய போறதில்ல, சோதனைக்குள்ள நம்ம போக போறதில்லை. அவர் எப்படிலாம் நம்ம சோதனை பாதையில பயணிப்போமோ அதை எல்லா விதத்திலும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் சோதிக்கப்பட்டு விட்டார். நமக்கு எதிரி யாரு? எழுத்தின்படியான சத்துரு. ஆமென். இரண்டாவது அவனுடைய குணாசயங்கள் அடங்கிய பொல்லாத மனிதர்கள். தங்களை விற்று போட்ட யூதாசை போல விற்று போட்ட குடும்பம். யூதாசை போல தன்னை விற்று போட்ட குடும்பம். ஏன்னா தற்காலத்தில் ஒன்று அறிஞ்சிங்க, மனிதனுடைய அன்பு தணிஞ்சு போகும்னு ஆண்டவர் சொன்னது நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ம குணங்கள் தலை தூக்குகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காலத்தில் லேசில் நினைச்சிடாதீங்க. ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர் சோதனையிலே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டிருக்கிறார். சோதனை செய்யப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கார். அவர் நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற இதுதான். எதை குறித்து கலங்காத, எந்த சோதனையின் பாதையை குறித்து நீ கலங்கி போவாதே, தவிச்சு போவாதே. ஏன்னு இனிமே என்ன செய்யாத, கேள்வி கேட்காது. எப்படிப்பட்ட சோதனையின் பாதையா இருந்தாலும் அதன் மத்தியிலே உதவி செய்ய நான் வல்லமுள்ளவராயிருக்கிறேன். ஒரு நாளும் சோதனையை தாங்கத்தக்கதாகவே அது இருக்கும். அதுக்கு மேல உன்னை சோதிக்க நான் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தாங்க பலனங்க இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூணாவது தப்பி போக போக்கை உண்டு என்று சொல்லுகிறது. இதுல தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.